அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது, யார் நாய் வளர்க்க ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டில் இப்போ நாய்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக போய்விட்டது. அதாவது இது மேலை நாட்டு கலாச்சாரம். வீட்டுக்குள்ளேயே நாயை விடுறது, அது நாய் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அது பெட்டில் போய் படுத்துக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான பெட் டாக்ஸ் எல்லாமே இப்போ வளர்க்கறது அப்படிங்கிறது மேலை நாடுகளில் இருந்து இப்போ நம்ம ஊர்லேயும் அந்த கலாச்சாரம் வந்துவிட்டது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நாய்களை வைத்துக்கொண்டு அதை கூட்டிகிட்டு தான் வாக்கிங் போகிறோமோ இல்லையோ நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிற நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, இப்போ இந்த நாய்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது யாருக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சுக்கிரனாக வருகிறது. சரி, அப்போ இந்த சுக்கிரனானது ஒருவருடைய ஜாதகத்தில் அமைகின்ற நிலையினை பொறுத்துத்தான் அவர் நாய் வளர்ப்பாரா வளர்க்க மாட்டாரா, இல்லை நாய்கள் மேல் பிரியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரனுடைய நிலையை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் நாய் வளர்ப்பார்கள். நாய் மேல பிரியம் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாயை கண்டாலே பதறி அடிச்சு ஓடுவாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனானது பலம் இழந்து இருக்கும். எவர் ஒருவர் நாயினை கண்டு பயப்படுகிறார்களோ அவருக்கு சுக்கிர பலம் இல்லை, கம்மியாக இருக்கும். சுக்கிரன் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பிறப்பு ஜாதகத்திலோ அல்லது கோச்சாரத்திலோ பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ கோச்சாரத்தில் பிறகு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நாயை கண்டா பயப்படுறது அதெல்லாமே நடக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த டைம்ல ஏதாவது ஒரு நாய் குலைச்சிருக்கும், அதை பார்த்துட்டு துரத்திருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். சரி, இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவங்கள நாய் கடிக்குங்க. நாய் யாரை கடிக்கும் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது சுக்கிரன் யாருக்கு நீச்சமாக உள்ளதோ அவரை நாய் கடிக்கும். அவ்வளவுதாங்க. சுக்கிரன் உச்சமா இருந்ததுன்னா நாய் வளர்க்கறதுக்கு அவர் ஆசைப்படுவாரு. இல்ல சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா நாய் வளர்க்க ஆசைப்படுவாங்க. சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அவரை நாய் கடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது நாய் இவரை பார்த்தா குலைக்கும், இவரை பார்த்தா துரத்திட்டு வரும். அப்ப சுக்கிரன் பலம் இல்லாம இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். நம்ம நடிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா பாருங்க, அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கும். அதாவது பொருளாதார வசதியும் அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால, சரிங்களா, அது சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நடிகைகள் பாருங்க, கார் பங்களா எவ்வளவு தூரம் எல்லா சுகங்களும் அவருக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி அவங்க நிறைய நாய்களை வளர்ப்பார்கள், சரிங்களா? அந்த நாய்கள் மேல அந்த நடிகைகள் ரொம்ப பிரியமா இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நாய்கள் வளர்ப்பாங்க. நாய்கள்லாம் இல்லை அப்படின்னாலே அந்த வாழ்க்கை என்பது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் நாய்களை வளர்ப்பாங்க. இதுதாங்க காரணம். சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த நாய்களுடைய தாக்கமானது, அதாவது அந்த நாய்கள் அவர்களிடம் அதிக நெருங்கி பழகும். அதே மாதிரி இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய நாய்களை தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க, சரிங்களா? அந்த சுக்கிரனுடைய இருக்கும் இடம், அந்த பொசிஷன்ஸை பொறுத்து நம்ம அந்த நிறங்களை நிர்ணயம் பண்ணிக்கலாம். பட் சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னாலே வெள்ளை கலர் நாய் தான் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், சரிங்களா? நண்பர்களே, இதோட இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.